உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு மாத பலன்கள் வரிசையில் ஜனவரி மாத பலனை பத்தி நாம் இந்த பதிவில் பேசுறோம். ஜனவரி மாதம், அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்? மேச ராசியில் பிறந்த என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாருக்கும் இந்த வருடம் அற்புதமாக இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், போட்ட திட்டங்கள், உங்களுடைய கனவு, உங்களுடைய கற்பனை வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது போக இப்ப மேசராசிக்கு நம்ம பலன் சொல்றோம்னா, எங்கிட்ட மேசராசிக்காரங்க ஒரு சிலர் போன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு 7 சனி வருது, ஏதாவது பாதிப்புகள் கொடுக்குமா, இல்ல கடன் ஆயிருமா, இல்ல கஷ்டப்பட்டுருவோமா, ஊருட்டிங்க வெளியில போயிருவோமா, இது மாதிரி ஏதாவது பாதிச்சிருமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் இந்த ஜனவரி மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தேன். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் கடகத்துல நேச்சமாகி வக்ரமாகி பின்னோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஜனவரி மாசம் 22ஆம் தேதி அந்த மிதுனத்துக்கே வந்துருவாங்க. அதுபோக கேது கன்னியில் இருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகப்பட்டது ஜனவரி மாசம் 4ஆம் தேதி தனுசுக்கு பெயர்ச்சியை வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஆகப்பட்டது ஜனவரி 24ஆம் தேதி அதே புதன் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல இந்த சூரிய பகவானும் இன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்துக்குமே அந்த 15 நாள் கழிச்சு வந்துடுறாங்க. ஜனவரி 15க்கு மேல சனி பகவானும் கும்பத்தில் இருக்கிறாங்க. சனி பகவானோடு சுக்கிர பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப இதுல பார்த்ததுல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம், உங்களுடைய திறமையை கொடுக்கக்கூடிய கிரகம், உங்களுடைய சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் தான் வக்ர கதியில் இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கிறாரு. இருந்தாலும் நல்லதுதான். அது போக உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ உங்க ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள், உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள், இதுல எந்த குளறுபடியும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா அது ரன்னிங்கில் இருக்கும். அதுல எந்த பிரச்சனைகளும் எந்த தொய்வும், நீங்க லாஸ் ஆயிருவீங்க, பின்னோக்கி வந்துருவீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலையே இல்லை. அப்ப அந்த குரு பகவானும் சனி பகவானும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் ஆகப்பட்டது சனியுடன் இணைந்து இருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டம். அப்ப இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளால நீங்க ஒரு ப்ராஜெக்டை எதிர்பார்க்கிறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு டெண்டருக்கோசரம் காத்துட்டு இருக்கிறீங்க, இல்ல புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. இது மாதிரி நீங்க நினைக்கும் போது நினைத்ததை நினைத்தபடியாக சிறப்பாக செய்வதற்குண்டான வாய்ப்புகளை, அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் என்ன? கண்டிப்பாக உங்களுக்கு தனகாரகன். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படியிலிருந்து 2ஆம் படிக்கு உயர்த்தி காட்டுவாரு. அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு, பிசினஸ்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு புதுசா நீங்க ஏதாவது தொழில் எதிர்பார்த்தா அது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கும். அதே சமயத்துல ஒரு
எந்த ஒரு புது முயற்சிகளை நீங்க முயற்சியை எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இது சுக்கிர பகவானுடைய வேலை. இது போக உங்களுக்கு புதன் பகவான், இந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப இந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அறிவு, அந்த சிந்தனை, அந்த அறிவு மூலியமாக, அந்த சிந்தனைகள் மூலியமாக நீங்க ஒரு முடிவு எடுக்கிறது தெளிவாக இருக்கும். அந்த புதன் பகவான் ஆப்பட்டது அதே ஜனவரி மாசம் 24ஆம் தேதி சூரியனோடு போய் சேர்றாங்க. அப்போ புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த புதாதித்ய யோகமும் மேச ராசிக்காரங்களுக்கு, மேச ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு படி முன்னேற்றத்தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக நீங்க கீழே போறதுக்கு கண்டிப்பா விடாது. அப்போ தொழிலையோ பிசினஸ்லயோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக பலனளிக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தடைகள் வந்துருமா, இல்ல கஷ்டங்கள் வந்துருமா, இல்ல பிரச்சனைகள் வந்துருமா, இல்ல நம்ம ஏதாவது கீழே சரிஞ்சு விழுந்துருவோமா அப்படின்னா அது மாதிரி விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஆனா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவங்கள மட்டும் கொஞ்சம் நீங்க கேர் பண்ணிக்கோங்க. அவங்க கொஞ்சம் நேச்ச கதியில இருந்து வக்கர கதியில பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க தொழிலை பத்தியோ, உங்களுடைய யோகத்தை பத்தி, நீங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை பத்தி, உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி, ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்றோம், அது உங்களுடைய கல்வி, உங்களுடைய வெளிநாட்டு பயணம், நீங்க ஒருத்தரோட டீல் பண்றீங்க, ஒரு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க, இதுல எல்லாத்திலையுமே ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஆனா பிரச்சனை வராது. ஆனா உங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பாதியில விட்டுறலாமா, இல்ல வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமா, இல்ல இதை பத்தி அடுத்தவங்க கிட்ட ஏதாவது யோசனை கேட்கலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். அப்படி குழப்பத்தை கொடுத்தாலும் உங்களுடைய காரியம் வெற்றியாகத்தான் முடியும். அப்ப எந்த ரூபத்திலுமே எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் எவ்வளவு குழப்பத்தை கொடுத்தாலும் உங்களுடைய காரியம் வெற்றியா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த புதனாகப்பட்டது நல்லா இருக்கிறதுனால தாராளமாக நீங்க நல்லா படிக்கலாம். உங்களுடைய படிப்புக்கு தகுந்த எந்த முயற்சியாக இருந்தாலும் எடுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலேஜில் போய் சேரணும், ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் முயற்சிகள் பண்ணலாம். அதுபோக இல்லத்தரசிகள், அப்ப இந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் இப்ப நீங்க மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள், இது எல்லாத்துக்குமே நல்ல வழி பிறக்கும். குடும்பத்திலுமே ஒரு நல்ல சந்தோஷம், நிம்மதிகள் கிடைக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்த ரூட்ல நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஹோம் நீட்ஸ், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும், உங்களுக்கு அங்கே நல்ல திருப்தியும் கிடைக்கும். இது போக சீனியர் சிட்டிசன்ஸ், இப்போ நீங்க ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது தொழில் பண்ணலாம், ஏதாவது நம்ம வெளியூர் போகலாம், நாம் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துல ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கு 10 ரூபாய் ஏதாவது ஆதாயம் வேணும் அப்படி நினைச்சாலும் தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்தியான மாதம். அது போக உங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும், ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையையும் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய மாதமாக சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது திருப்பு முனை நடக்கும். அப்போ நீங்க தொழில் செய்யறதுல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், உங்க பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுடைய வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு சம்பள இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். அது போக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கலாம், உங்களுக்கு மக்கள் பேர் நல்லா இருக்கலாம், உங்க மக்களால உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா
மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது. இதுல செவ்வாய் மட்டும்தான் அந்த நேச்சத்திலிருந்து வக்ரகதியை ஏற்றிருக்கிறாரு. அப்ப உங்களை கெடுக்கக்கூடிய விஷயமா குரு கெடுப்பாரா? கண்டிப்பா கெடுக்க மாட்டாரு. சனி பகவான் கெடுப்பாரா? கெடுக்க மாட்டாரு. ராகு பகவான் கெடுப்பாரா? இல்ல கேது பகவான் கெடுப்பாரா? கெடுக்க மாட்டாரு. சுக்கிர பகவான் கெடுப்பாரா? கெடுக்க மாட்டாரு. அப்போ அந்த புதனும் அந்த சூரியனும் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிறாங்க. அப்ப யாருமே உங்களை கெடுக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஏதாவது ரோகம் வந்துருமா, உடம்புல கஷ்டம் வந்துருமா அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ எந்த கிரகங்களும் உங்களை உங்களுக்கு ரோகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த ரோகமே இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செலவு, விரை செலவு இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த ஜனவரி மாசத்துல மேசராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதனால கண்டிப்பாக மேசராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுடைய பிறந்த டைம், உங்களுக்கு பிறந்த நேரத்தில் வரக்கூடிய நட்சத்திரம், இதை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கால்குலேட் பண்ணி நீங்க தேவைப்பட்டா பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.